Hello viewers, welcome to Maths Tutor. Exercise 3.2 second sum. Find the LCM of the given expressions. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 sums கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சம்முக்குமே வந்து நம்ம LCM என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 4x square y 8x cube y square. இந்த ரெண்டு வந்து நம்ம LCM ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 4x square y எழுதிக்கலாம். செகண்டு 8x cube y square ரைட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையுமே வந்து வேரியபிள்ஸ் வந்து ஃபேக்டரைஸ் ஆகி தான் இருக்குது. ஆனால் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 4 8 இதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும். தட் இஸ் பவர்ஸை ரைட் பண்ணணும், இல்லைனா வந்து மல்டிப்ளிகேஷனாக ரைட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 4 வந்து இந்த மாதிரி டிவைட் பண்ண போகிறோம், 8ஐயும் டிவைட் பண்ண போகிறோம். எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியுமோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணணும். இப்போ 4 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 2 2s are 4 கிடைக்கும். அகைன் 2ஆல் டிவைட் பண்ணால் 1 2 is 2. லைக்வைஸ் 8 எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 2s are 8, 2ஆல் டிவைட் பண்ணால் 2 2s are 4, அகைன் 2 பண்ணால் 1 கிடைக்கும். இப்போ இந்த 4 வந்து 2 ஸ்கொயர் அப்படின்னு ரைட் பண்ண முடியும், 8 2 கியூப் அப்படின்னு நம்ம ரைட் பண்ண முடியும். சரிங்களா? இந்த 4க்கு பதிலாக 2 ஸ்கொயர் அப்படி எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யை வந்து அப்படியே ரைட் பண்ணிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் ஒய். 8x கியூப் ஒய் ஸ்கொயரில் 8 வந்து எப்படி ரைட் பண்ணலாம், 2 கியூப் அப்படின்னு நம்ம ரைட் பண்ண முடியும். ஸோ 2 கியூப், அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் அப்படி ரைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரே ஸ்டெப்பில் வந்து ஆன்சர் கிடச்சிரும். எல்சிஎம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டேர்ம்ஸில் ஹையஸ்ட் பவர் என்னவோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 கியூப் இருக்குது. இதில் எது ஹையஸ்ட் பவர், 2 கியூபு. அப்போ அதை எடுத்துக்கோங்க, 2 கியூப். எக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. இதில் ஹையஸ்ட் பவர் கியூபு, அப்போ எக்ஸ் கியூப் எடுத்துக்கோங்க. ஒய் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது. இதில் ஹையஸ்ட்டு ஸ்கொயர், அப்போ ஒய் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ 2 கியூப் வந்து நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 2 கியூப் பண்ணும்போது 8 கிடைக்கும், x cube y square. So this is LCM. Understand? அது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன் எடுத்து பண்ணலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா -9a cube b square 12a square b square c. இதுவும் அதே மாதிரி ரைட் பண்ணிக்கலாம், -9a cube b square. செகண்ட் ஒன்று 12a square b square c. ஓகே, இப்போ 9 12 ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 9 வந்து நம்ம 3 ஸ்கொயர் ரைட் பண்ணிக்க முடியுமா? ஸோ -9 வந்து 3 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். a கியூப் b ஸ்கொயர் அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 12 இருக்கு இல்லையா, அந்த 12 வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வந்து 12 டிவைட் பண்ண முடியுமா? 6 2s are 12. அகைன் 12 பண்ணோன்னா 3 2s are 6, 3ஆல் தான் பண்ண முடியும். ஓகே, இப்போது இந்த 12 வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணிக்க முடியும்? 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ரைட் பண்ணலாமா? 2 ஸ்கொயர் இன்ட்டு 3. 3 மீன்ஸ் 3 power 1 ரைட் பண்ணிக்கலாம், இல்லை வேணாலும் விட்டுடலாம். அண்டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி அப்படி ரைட் பண்ணிக்கோங்க, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி. இப்போ ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் பண்ணிடலாம் பாருங்கள். எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு, இப்போது மைனஸ் ஒரு இதில் மைனஸ் வந்தாலும் நம்ம மைனஸ் எல்சிஎம்மில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இதில் 2 இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2வே இல்லை. அப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காமனாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஹையஸ்ட் பவர். ஓகேங்களா? இப்போ இதில் காமனாக இல்லை, காமனாக இல்லாட்டியும் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் எக்ஸஸாக கூடிய இந்த டேர்மை அப்படியே எடுத்துக்கணும். சரிங்களா? ஹையஸ்ட் பவர் இருக்கக்கூடிய இதுதான் எடுத்துக்கணும். இங்கே இருந்துச்சு அப்படின்னா காமனாக இருக்குது, அப்போ அதில் ஹையஸ்ட் பவர் பார்க்குறோம். இங்கே இல்லைன்னா இல்லாத அந்த டேர்ம் அப்படியே எடுத்துக்கணும். 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 3 இருக்குது. 3 ஸ்கொயர் 3ல ஹையஸ்ட் பவர் 3 ஸ்கொயரு, அப்போ அந்த 3 ஸ்கொயரை எடுத்துக்கலாம். ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ க்யூபு, இங்கே ஏ ஸ்கொயர், ஹையஸ்ட்டு ஏ க்யூபு, அப்போ ஏ க்யூப். பி எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பி ஸ்கொயர் சேமாக இருக்குது, அப்போ பி ஸ்கொயர் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். சி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, ஆனால் இங்கே இல்லை, அப்போ இல்லாத இந்த சியையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய டேர்மில் ஹையஸ்ட் பவர், இல்லாத டேர்மை அப்படியே நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? சரி, இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது -2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 இன்ட்டு ஏ கியூப் பி ஸ்கொயர் சி. 9 4s are 36. ஸோ -36 ஏ கியூப் பி ஸ்கொயர் சி. இதுதான் வந்து எல்சிஎம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் 16m -12m ஸ்கொயர் n ஸ்கொயர் 8n ஸ்கொயர். இதுவும் அதே மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். 16m -12m ஸ்கொயர் n ஸ்கொயர், தேர்டு 8n ஸ்கொயர். ஓகே, இதில் நம்ம வேரியபிள்ஸ்லாம் அப்படியே தான் வரப்போகுது, ஆனால் நம்பர்ஸ் மட்டும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த 16 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணால் எப்படி கிடைக்கும்? 2 power 4 ரைட் பண்ண முடியுமா? தெரியலன்னா இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, தெரிஞ்சதுன்னா டைரெக்டாக ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
16 12 டிவைட் பண்ணால் 8 டைம்ஸ் வரும். 8 12 டிவைட் பண்ணால் 4 டைம்ஸ் வரும். 4 12 டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ் வரும். 2 12 டிவைட் பண்ணால் 1 டைம் தான் வரும். ஸோ 16 வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா 2 power 4 அப்படின்னு ரைட் பண்ணிக்க முடியும். ஏன்னா 4 டைம்ஸ் வந்து இருக்கு இல்லையா. ஸோ 2 power 4 இன்ட்டு எம். அதே மாதிரி 12 இருக்கு இல்லையா, மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. 12 ப்ரீவியஸ் சம்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 12 வந்து எப்படி ரைட் பண்ணிக்கலாம், 2 ஸ்கொயர் 3 அப்படின்னு ரைட் பண்ணிக்க முடியும். ஸோ மைனஸ் 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். 8 வந்து 2 கியூப், இதுவும் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். 8 வந்து எப்படி ரைட் பண்ணலாம், 2 கியூப் அப்படின்னு ரைட் பண்ண முடியும் இன்ட்டு என் ஸ்கொயர். சரி, இப்போ எல்சிஎம் டைரெக்டாக பண்ண போகிறோம். மைனஸ் வந்ததுனால மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 2 2 3லுமே 2 இருக்குது. அதில் ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது. அப்போ 4 ஹையஸ்ட் பவர் 4ங்கிறதுனால 2 power 4 எடுத்துக்கோங்க. அப்போ 2 ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. சரிங்களா. அடுத்த நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 இருக்குது. 3க்கு பவர் வந்து இங்கே மட்டும்தான் 3 இருக்குது, இந்த ரெண்டுலையுமே இல்லை. 3க்கு பவர் 1 இருக்குது, ஆனால் 3 வந்து ஒரே ஒரு டேர்மில் தான் இருக்குது. அதனால் அந்த 3 வந்து அப்படி எடுத்துக்கோங்க. சப்போஸ் 2 இதில் இருக்குது அப்படின்னா இதில் ஹையஸ்ட் எடுக்கணும். ஒரு இதில் இருக்குன்னா ஒரு இது அப்படியே எடுத்துக்கிறோம். சரிங்களா. சரி, நம்பர்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து எம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே எம் இருக்குது, இதில் எம் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஹையஸ்ட்டு எம் ஸ்கொயர்னால எம் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. என் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயே என் ஸ்கொயர், இதுலேயே என் ஸ்கொயர், இதில் என் இல்லை. அப்போ ரெண்டுலேயும் காமனாக என் ஸ்கொயர் இதுதான் ஹையஸ்ட்டாகவும் இருக்குது. அப்போ அதை அப்படியே எடுத்துக்கலாம். சரிங்களா. ஓகே, இப்போது மைனஸ் 2 power 4 வந்து என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 16. கரெக்டாக 16 தான் 2 power 4 ரைட் பண்ணியிருந்தோம். இப்போ 2 power 4 பதிலாக 16 ரைட் பண்ணிக்கலாம். இன்ட்டு 3 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். ஸோ மைனஸ் 16 3s are 48 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து எல்சிஎம். சரிங்களா. ஃபோர்த் ஒன், பி ஸ்கொயர் மைனஸ் 3p ப்ளஸ் 2 கமா பி ஸ்கொயர் மைனஸ் 4. இப்போ இது வரைக்கும் 3 சம்ஸ் பார்த்தோம். 3லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பிரஷன் வந்து கொடுக்கல, டைரெக்டாக வந்து வேரியபிள் மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம். இப்போ இந்த சம்மில் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா. இந்த ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஈஸி தான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பி ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்ம் 2 இருக்குது. ஸோ 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 × 2 2, ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கனால +2 தான் கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பி வந்து பார்த்தீங்கன்னா -3 இருக்குது. ஸோ இந்த 2 வந்து 2 நம்பர்ஸில் மல்டிப்ளை பண்ணால் +2 வரணும். அந்த 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணும் பொழுது நமக்கு -3 வரணும். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். 1 2 is 2, 1 2 is 2 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 + 2 3. ஆனால் நமக்கு -3 வரணுமா. அப்போ ரெண்டுக்குமே மைனஸ் கொடுத்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 2 is 2 + 2 கரெக்டாக கிடச்சிரும். இதே மாதிரி இதை ஆட் பண்ணும் பொழுது -1 -2 ஆட் பண்ணால் -3 கரெக்டாக கிடச்சிடும் இல்லையா. ஸோ எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பி ஸ்கொயர் -3p மைனஸ் பி -1p இருக்கு இல்லையா, -p -2 அதுக்கு -2p. இந்த -3p வந்து இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். இதை பேஸ் பண்ணி இதை பிரிச்சுக்கிறோம். -3pக்கு பதிலாக -p -2p, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய +2. ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்மில் p காமனாக இருக்குது. வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா பி ஸ்கொயரில் p எடுத்தாச்சுன்னா p இருக்கும், -pயில் p எடுத்தாச்சுன்னா -1 தான் இருக்கும். அதே மாதிரி இதில் -2p + 2 இருக்கா, ஃபஸ்ட்டு டேர்மில் மைனஸ் இருக்குது. அப்போ -2 வந்து நம்ம காமனாக வெளியில் எடுக்கிறோம். ஸோ -2pயில் -2 எடுத்தாச்சுன்னா வெறும் p மட்டும்தான் இருக்கும். +2ல் -2 எடுத்துருக்கோன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இல்லையா. அப்போ +2ல் மைனஸ் எடுத்தாச்சுன்னா மைனஸாக மாறிடும். அப்போ இந்த இடத்துல 1. இப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். -2 × p -2p மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 1 is 2 கரெக்டாக கிடச்சிச்சு இல்லையா. ஓகே, இப்போ இதில் காமனாக இருக்கிறது p -1 p -1. அதை காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா ரிமைனிங் p மைனஸ் இதில் வந்து 2. ஓகேங்களா. ஸோ இது வந்து p ஸ்கொயர் -3p + 2. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், p ஸ்கொயர் -4 எடுத்துக்கிறோம். p ஸ்கொயர் -4, இந்த 4 வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணலாம், 2 ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கலாமா. p ஸ்கொயர் -4க்கு பதிலாக 2 ஸ்கொயர். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் -b ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. a ஸ்கொயர் -b ஸ்கொயருடைய ஃபார்முலா வந்து என்ன, a - b இன்ட்டு a + b. ஸோ இதன்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், p -2 இன்ட்டு p + 2 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா. இது வந்து p ஸ்கொயர் -4. இப்போ இதுவும் இருக்குது, இது ஒன்று இருக்குது. ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம மறுபடியும் தனியாக எடுத்து எழுதுகிறேன். p ஸ்கொயர் -3p + 2 =
p minus 1 into p minus 2 and p square minus 4 ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணி என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா p minus 2 into p plus 2 அப்படின்னு கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ இப்போ எல்சிஎம் எடுக்கும் பொழுது என்ன டேர்ம் வந்து இதில் காமனாக இருக்குன்னு பார்க்குறோம் சரிங்களா. என்ன ஃபேக்டர் காமனாக இருக்குது, இங்கே p மைனஸ் 1 இருக்குது, இதில் p மைனஸ் 1 இல்லை. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லாத டேர்மை நம்ம எடுத்துக்கணும், இருக்கிற டேர்மில் ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். ஸோ p மைனஸ் 1 ஒரு இதில் மட்டும்தான் இருக்குது, அதனால் அதை அப்படி எடுத்துக்கிறோம். p மைனஸ் 2 எடுத்திங்கன்னா ரெண்டு இதுலேயுமே காமனாக இருக்குது, அது பவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேம் ஒன்று தான் இருக்குது, அதனால் அப்படியே எடுத்துக்கலாம். p மைனஸ் 2 p ப்ளஸ் 2 இதில் மட்டும்தான் இருக்குது, இதில் இல்லை. அப்போ எல்லா டேர்மையும் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ p ப்ளஸ் 2 அவ்வளோதாங்க, இதுதான் எல்சிஎம். ஃபிஃப்த் ஒன் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 3 4x ஸ்கொயர் மைனஸ் 36. இதில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். 2x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 3. ஸோ இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 2 கான்ஸ்டன்ட் 2 மைனஸ் 3 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 3 சார் 6, அப்போது மைனஸ் 6 வரணும். ஃபேக்டரைஸ் பண்ணும் பொழுது நமக்கு மைனஸ் 5 வந்து கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6 வந்துச்சு, சம் பண்ணும்போது மைனஸ் 5 வரணும். ஸோ இது எப்படி பிரிக்கலாம்னா சம் பண்ணும் பொழுது மைனஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், ப்ராடக்ட் வந்து மைனஸில் வந்துருக்கனால கண்டிப்பாக சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 5 வரணும் அப்படிங்கிறது தான் மீனிங் சரிங்களா. ஸோ 1 6 is 6, 6ல் 1 பேஜ்னால் 5 வரும். ஆனால் நமக்கு மைனஸ் வரணுமா, இப்போ பிக் நம்பருக்கு மைனஸ் பண்ணால் தான் 2 நம்பரை சப்ராக்ட் பண்ணும்போது நம்ம பிக் நம்பர் சைன் மைனஸ் புட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ 1 6 is 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ ப்ராடக்ட் கரெக்டு. மைனஸ் 6 ப்ளஸ் 1 சம் பண்ண என்ன கிடைக்கும், மைனஸ் 5 கிடைக்கும் கரெக்டாக. ஸோ இது எப்படி பிரிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 5x சாரி மைனஸ் 6x ப்ளஸ் 1x மைனஸ் 6x ப்ளஸ் 1x மைனஸ் 3. ஸோ இந்த மைனஸ் 5x நான் எப்படி பிரிச்சிருக்கேன், மைனஸ் 6 ப்ளஸ் 1 சொல்லி பிரிச்சிருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு 2ல் என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 காமனாக இருக்குது, எக்ஸும் காமனாக இருக்கா. அப்போ 2x வந்து நம்ம என்ன பண்ண முடியும், காமனாக வெளியில் எடுக்க முடியும் கரெக்டாக. இப்போ இதில் 2xல் எடுத்துட்டோம்னா 2x ஸ்கொயரில் 2 எடுத்தாச்சு, எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் எடுத்தாச்சுன்னா ரிமைனிங் இதில் என்ன இருக்கும், எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்டு எக்ஸில் எக்ஸ் எடுத்தாச்சு, 6ல் 2 எடுத்திருக்கோம், 2 3 சார் 6ல் 2 எடுத்திருக்கோம். அப்போ ரிமைனிங் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் 3 ப்ளஸ் இது ரெண்டுலேயுமே காமனாக எதுவுமே இல்லை. அப்போ நம்ம 1 எடுத்துக்கலாம், 1 எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ரைட் பண்ணிக்க வேண்டியதான் சரிங்களா. ஓகே, இப்போ இதுலேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, இதுலேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் 3 வந்து நான் காமனாக வெளியில் எடுத்துட்டேன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், இதில் 2x ப்ளஸ் 1. ஸோ இது வந்து 2x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 3 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 4x ஸ்கொயர் மைனஸ் 36 வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்களேன், 4 36 வந்து 9 4s ஆர் 36 ரைட் பண்ண முடியும் இல்லையா. அப்போ ரெண்டுலேயுமே 4 இருக்குது. இப்போ நம்ம 4 காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா 4x ஸ்கொயரில் 4 எடுத்தாச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், மைனஸ்க்கு மைனஸ். 36ல் 4 வந்து வெளியில் எடுக்கிறோம். 36ங்கிறது என்ன, 9 4s ஆர் 36. 9 4ல் 4 எடுத்தாச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 9 தான் இருக்கும் சரிங்களா. ஓகே, ஸோ 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த 9 வந்து 3 ஸ்கொயர் நம்ம ரைட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ இது பார்க்கறதுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்ளை பண்ணும் பொழுது எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து 4x ஸ்கொயர் மைனஸ் 36 சரிங்களா. இப்போ ரெண்டையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டையும் எடுத்து தனித்தனி ரைட் பண்ணிக்கலாம். 2x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு 2x ப்ளஸ் 1. அதே மாதிரி 4x ஸ்கொயர் மைனஸ் 36 காமனாக ஃபேக்டரைஸ் பண்ணதில் என்ன கிடச்சிருக்கு, 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எல்சிஎம்ங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரெண்டுலேயும் காமனாக இருந்துச்சுன்னா அதில் ஹையஸ்ட் எடுத்துக்கணும், காமனாக இல்லை அப்படின்னாலும் அந்த டேர்ம் எடுத்துக்கணும். ஸோ இப்போ 4 எடுத்திங்கன்னா இதில் மட்டும்தான் இருக்குது, அப்படி எடுத்துக்கலாம். எக்ஸ் மைனஸ் 3 ரெண்டுலேயுமே இருக்குது, பவர் 1 தான். அப்போ அந்த எக்ஸ் மைனஸ் 3 ஒரு டைம் தான் வரும் சரிங்களா. இந்த 3 முடிஞ்சிருச்சு. இப்போ 2x ப்ளஸ் 1 எடுத்திங்கன்னா இங்கே மட்டும்தான் இருக்குது, இதில் இல்லை. அப்போ அந்த 2x ப்ளஸ் 1 எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 3 இதில் மட்டும்தான் இருக்குது, இதில் இல்லை. அப்போ அதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ அவ்வளோதாங்க எல்சிஎம், ஈஸியாக. நெக்ஸ்ட்டு 6th சம் பார்க்கலாம். 6th சம் 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy ஹோல் ஸ்கொயர் 4x மைனஸ் 6y
whole cube 8x cube minus 27y cube. ஓகே, ஒன் பை ஒன்னாக பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு தான் நம்ம பண்ண முடியும். 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy ஹோல் ஸ்கொயர். இதில் ஃபேக்டரைஸ் ஆன மாதிரி தானே இருக்குது. ஆனால் இந்த ரெண்டுலேயுமே வந்து என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு காமனாக இருக்குது. அப்போ அந்த எக்ஸை வந்து ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துடலாம். சரிங்களா? 2x ஸ்கொயரில் எக்ஸ் எடுத்தாச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? இதில் 2x இருக்கும். மைனஸ் 3xyயில் எக்ஸ் எடுத்தாச்சுன்னா மைனஸ் 3y தான் இருக்கும். கரெக்டாக? எல்லாத்துக்கும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்காங்களா? அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணும்பொழுது ஸ்கொயர் தனித்தனியாக பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், 2x மைனஸ் 3y ஸ்கொயர் பண்ணும்பொழுது 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். சரிங்களா? இது ஃபஸ்ட் ஒன் முடிஞ்சிடுச்சு. செகண்டு 4x மைனஸ் 6y ஹோல் கியூப்னு இருக்குது. இப்போ ரெண்டுலேயும் காமனாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். எக்ஸு ஒய் வேரியபிளில் காமன் இல்லை. நம்பர்ஸ் எடுத்திங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ரெண்டுமே ஈவன் நம்பர். அப்போ 2 வந்து காமனாக இருக்குமா ரெண்டுலேயுமே? இது 2 2s are 4, இது 2 3s are 6. ரெண்டுலேயும் 2 காமனாக இருக்கும். இப்போ 2 வந்து நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா ரிமைனிங் இதில் என்ன இருக்குன்னா 4ல் 2 எடுத்தாச்சுன்னா 2 இருக்கும். ஸோ இப்போ 2x மைனஸ் 6ல் 2 எடுத்தாச்சுன்னா 2 3s are 6ல் 2 எடுத்தாச்சுன்னா 3 இருக்குமா? அப்போ 3y. ரெண்டுக்கும் சேர்த்து டோட்டலாக என்ன கொடுத்துருக்காங்க? கியூப் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஹோல் கியூப். ஸோ இதை வந்து கியூப் தனித்தனியாக அப்ளை பண்ணும் பொழுது 2 கியூபு 2க்கும் தனியாக கியூப் அப்ளை பண்ணுறோம். 2x மைனஸ் 3yக்கும் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவதும் பண்ணியாச்சு. செகண்ட் ஒன்றும் முடிஞ்சிடுச்சு. தேர்டு ஒன் 8x கியூப் மைனஸ் 27y கியூப். இதில் காமனாக எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். வேரியபிளில் எக்ஸ் ஒய் காமன் இல்லை. நம்பர்ஸ் எடுத்திங்கன்னா 8 இருக்குது, இங்கே 27 இருக்குது. 8 ஃபேக்டரைஸ் பண்ணால் 2 கியூப்னு கிடைக்கும். 27 ஃபேக்டரைஸ் பண்ணால் 3 கியூபு. ஓகேவா? ஸோ 2 கியூப் எக்ஸ் கியூப் மைனஸ் 27 3 கியூப்னு ரைட் பண்ண முடியும். அண்டு ஒய் கியூப். ஸோ இதில் 2x ரெண்டுமே கியூப். இதுலேயும் 3க்கும் ஒய்க்கும் கியூப். ரெண்டுக்குமே சேம் பவராக இருக்கிறதுனால ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே கியூபாக போட்டுக்கலாம். 2x ஹோல் கியூப் மைனஸ் 3y ஹோல் கியூப். ஓகேவா? இப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா a கியூப் மைனஸ் b கியூப் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதோடைய ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்? a கியூப் மைனஸ் b கியூப் a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இதுதான் இதோடைய ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணலாம். a கியூப் மைனஸ் b கியூப்க்கு a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ a மைனஸ் bன்னு என்ன ரைட் பண்ணலாம்? 2x மைனஸ் 3y a மைனஸ் bக்கு. நெக்ஸ்ட்டு a ஸ்கொயர். a ஸ்கொயர்னா அங்கே a வந்து 2x அதை ஸ்கொயர் பண்ணலாமா? இப்போ 2x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ab. abனா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 2x இன்ட்டு 3x 2x இன்ட்டு 3y. ஓகேவா? ப்ளஸ் b ஸ்கொயரா? இப்போ b ஸ்கொயருக்கு 3y ஸ்கொயர் பண்ணுறோம். சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3y இன்ட்டு 2x ஹோல் ஸ்கொயர். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 கிடைக்கும். x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர் ப்ளஸ் 2 3s are 6xy ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, y ஸ்கொயர் பண்ணால் y ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது வந்து 8x கியூப் மைனஸ் 27y கியூப். சரிங்களா? இப்போ மூணுமே ஃபேக்டரைஸ் பண்ணி தனித்தனியாக பண்ணியாச்சு. இப்போ மூணையும் சேர்த்து நம்ம தனியாக ரைட் பண்ணிக்கலாம். 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர். செகண்டு 4x மைனஸ் 6y ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு 2 கியூப். 2 கியூப்னு என்ன போட்டுக்கலாம்? 8ன்னு போட்டுக்கலாமா? இருந்தாலும் பரவாயில்ல. 2 கியூப் அப்படியே ரைட் பண்ணிக்கோ. லாஸ்ட்டில் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இன்ட்டு 2x மைனஸ் 3y ஹோல் கியூப். லாஸ்ட் ஒன் 8x கியூப் மைனஸ் 27y கியூப் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3y இன்ட்டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது இந்த எக்ஸ்பிரஷன், அதனால தான் அப்படியே வச்சுருக்கோம். சரி, இப்போது எல்சிஎம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த 3க்குமே சேர்த்து எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கியூப் ஒன்று தான் இருக்குது, அதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 2 கியூப். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இதில் எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று தான் இருக்குது, அதனால் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 2x மைனஸ் 3y எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது. 2x மைனஸ் 3y ஹோல் கியூப் இருக்குது. 2x மைனஸ் 3y பவரில் 1 இருக்குது. 2 3 1. அப்போ ஹையஸ்ட் பவர் 3 இல்லையா? அப்போ அதை எடுத்துக்கலாம். 2x மைனஸ் 3y ஹோல் கியூப். ஸோ இது எல்லாமே வந்துடுச்சு.
இதுலேயும் எல்லாமே வந்துடுச்சு, இதில் இது முடிஞ்சிடுச்சு. அப்போ ரிமைனிங் இருக்குது ஒன்றே ஒன்று தான், அதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 4x² ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y². இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2³ வந்து 8 ஆயிரும். 8x² இன்ட்டு 2x மைனஸ் 3y ஹோல் கியூப் இன்ட்டு 4x² ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y². தட்ஸ் ஆல். ஸோ எல்சிஎம்னா என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்சிஎம் அப்படிங்கிறது லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸு. ஆனால் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா?